ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ மகா மாயன் அருளிய அருளுரை. ஓம் ஸ்ரீ மகா மாயனே போற்றி போற்றி. ஆதி சிவனாரின் உன்னத ரூபங்களில் ஒன்றாய் திகழ்கின்ற ஸ்ரீ மகா மாயனின் பேராசிகள் அன்பு ஆன்மாக்களுக்கு உரித்தாகட்டும். மகா மாயன் எனும் சிவத்துளி உரைக்கின்றேன். எவ்விதம் ஒவ்வொரு சிவத்துளியும் தனித்த நாமம் ஏற்று தனித்த செயலாற்றி தனித்து உரையாடுகின்றது என்றே சிந்திக்க வேண்டும். எவ்விதம் மனிதகுலம் என்பது ஒன்று போல் தோன்றினாலும் எண்ணற்ற மனிதர்கள் வெவ்வேறு ரூபங்களிலும் வெவ்வேறு குணநலன்களிலும் இயங்குகின்றனரோ அவ்விதமே சிவனாரும் தனித்து வெவ்வேறு குணநலன்களில் இயங்கிடுவார். ஒவ்வொரு தனித்த மனிதரின் ஆன்மாவிலும் எண்ணற்ற ஈசத் துகள்கள் நிலைத்துள்ள காரணத்தினால் ஒவ்வொருவருமே தனது வாழ்நாளில் எண்ணற்ற ரூபங்களை ஏற்று செயல் புரிகின்றனர். இதுவே பெருத்த மாயையாகும். ஸ்ரீ மகா மாயனாகிய யாம் சிவ அம்சமாவோம். ஆன்மாவின் ஒரு துளி பாதரச கருப்பொருளாவோம். மாயை என்பது சக்தியின் ரூபம் எனினும் சிவனும் மாயன் எனும் ரூபத்தினை ஏற்பவரே. ஏனெனில் மாயன் உருவாகாது மாயை எனும் தேவியும் உருவாக இயலாது. ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்று ஆதி விளக்கின் காயத்ரி மந்திரத்தினை உரைத்து தீர்க்கமாய் பூஜிக்கும் அன்பு மானுட ஆன்மாக்களே, ஸ்ரீ அகத்தியரின் அன்பு சீடர்களே, முதன்மையாக மாயை குறித்து அறியுங்கள். மாயனுக்கும் மாயாவிற்கும் பிறந்த குழந்தையே மாயை ஆகும். எனில் ஆன்மாவின் ஒரு துகளானது மாயன் என்றும் அதனால் உருவாக்கப்பட்ட வெப்ப அணுத்துகளே மாயாதேவி என்றும் இரு வேறு ஆற்றல்களின் சங்கமமே மாயை எனும் சூழல் என்பதனையும் உணருங்கள். உங்களுடைய ஆன்மாவில் பல கோடி பாதரசத் துகள்கள் உண்டு. அவையே ஆன்ம கருப்பொருள் என்றே அறியப்படுகின்றது. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை பெற்றிருக்கும். மாயன் எனப்படும் ஓர் ஆன்மத் துகளின் தன்மை மற்றும் இயங்கு சக்தி குறித்தே அறிந்திடுக. மாயன் என்ற நாமத்தினை ஏற்றுவிட்ட ஆன்மக்கரு என்பது தனித்து இயங்கிடாது மாயாதேவி எனும் வெப்ப சக்தியோடு இணைந்தே இயங்கும். அவ்விரு சக்திகளும் இணைந்து இயங்குவதே மாயை எனும் நிலையினை உருவாக்கும். மாயன் எனும் துகள் ஒரு மனிதனின் சிரசினில் சிறைப்படுகின்ற தருணத்தில் உச்சமான மாயைதனில் உழன்றிருப்பர். மாயை எனப்படும் நிலையானது யாதெனில் சத்தியத்தினை அசத்தியமாகவும் அசத்தியத்தினை சத்தியமாகவும் எடுத்துரைப்பது ஒன்றே. மாயன் எனும் துகள் விடுபட்டு ஒளிப்பாலத்தினில் இணைந்து விட்டாலும் எண்ணற்ற உப துகள்கள் மாய நிலையினை சார்ந்திருக்கும். அவற்றிற்கு ஆற்றல்களை வழங்குவதே மாயனின் பணியாகும். ஏன் ஒரு ஆன்மத்துகள் மாயையை உருவாக்கி சத்தியத்தினை அசத்தியமாக்குகின்றது என்றே சிந்தியுங்கள்.
உணர்வுகளின் வெளிப்பாடு என்பது சத்தியத்தினை சார்ந்தது. அறிவின் வெளிப்பாடு என்பது அசத்தியம் எனும் பொய்மையை சார்ந்தது. சுயநலம், சுய கௌரவம், சுய தேவை மற்றும் சுய விருப்பம் ஆகியவை யாவுமே அறிவினில் பதிந்துவிட்ட ஐம்புல ஆற்றல்களினால் உருவாகும் இயங்கு தன்மை ஆகும். உணர்வுகளில் பதிபவை யாவுமே பிறரது நலம், பிறரது கௌரவம், பிறருடைய தேவை மற்றும் பிறருடைய விருப்பத்தினை சார்ந்தது. ஒன்றினை தெளிவுறுங்கள். அறிவினால் சிந்தித்து இயங்குபவர்கள் ஆணவம் எனும் மாயையில் எளிதாய் ஆட்படுவர். மாயை, கர்மம், ஆணவம் ஆகிய 3 விதமான கழிவு பொருட்களில் மாயை என்பது அறியாமையை சார்ந்தது. அறியாதும் புரியாதும் தெளிவு இன்றியும் தான் தவறு புரிகின்றோம் என்ற சிந்தனை இன்றியும் செயல் புரிவதே அறியாமையாகும். இதனை சாதாரண மாயை என்றே அறியலாம். கர்மங்கள் என்பதோ அனுபவிக்க வேண்டிய மாயையாகும். எனினும் இறைவனை சார்ந்து விட்டால் அவையாவும் விலகும். இறுதியில் தோன்றும் ஆணவ மாயை என்பதே கொடியது மற்றும் எளிதினில் அழிவுறாத நிலையாகும். எனில் மாயை என்பது அறியாமை அணுக்கழிவுகளினாலும், கர்மம் என்பது அறிவு மற்றும் அறியாமை அணுக்களினாலும், ஆணவம் என்பது உணர்வு அணுக்கள் மற்றும் நிர்மல அணுக்களினாலும் உருவாகும். ஸ்ரீ மாயனின் பணி என்பது அனைத்து வித கழிவுகளையும் நீக்குவது ஒன்றே. மாயன் எனும் ஆற்றல் மாயையை உருவாக்கும் என்பது ஓர் மாபெரும் மாயையாகும். மாயையை நீக்குவதே மாயனின் பணியாகும். மாயா தேவியே மாயைக்கு அதிபதியாவார். இத்தருணத்தில் ஆழ்ந்து ஸ்ரீசக்கர தியான நிலைகளை ஏற்பவர்கள் யாவரும் ஆணவ மாயை விலகுவதனை உணரலாம். மாயனிலும் மாயனாகிய ஸ்ரீ மகா மாயன் எனும் சிவத்துளியாகிய யாம் மாயா தேவியின் வெப்ப ஆற்றலை ஏற்று உருகி இயங்கத் துவங்கிடுவோம். எண்ணற்ற தேவியரோடு ஸ்ரீ மாயாதேவியும் இத்தருணத்தில் தீர்க்கமாய் ஒடுங்குகின்றார். மகா மாயனாகிய யாம் ஆணவ மாயைதனை அழிப்பதற்கான ஆற்றலை அமில சக்தியாய் சுரக்கத் துவங்கிடுவோம். ஸ்ரீ மகா மாயனின் தீர்க்கமான பணி என்பது ஆணவ மாயையை வேறறுப்பதாகும். இறை பணியை ஏற்று யுக மாற்ற பணிகளுக்காகவும் சத்திய யுகத்தின் கருணை எனும் வாயில் திறவு கொள்வதற்காகவும் ஸ்ரீ சக்கர தியானங்களை ஏற்பவர்கள் யாவரும் இத்தருணம் முதல் தங்களுடைய சுய கௌரவம், சுய மரியாதை போன்ற தன்மைகளால் உருவான கழிவுகள் நீங்கிடக் காண்பர். சிவ துளிகள் எனும் ஆன்ம துகள்கள் பலவும் உருகி இயங்கத் துவங்கிடும் நிலையில் பீனியல் சுரபி எனும் உயிர் கூட்டினை சூழ்ந்துள்ள பாதரச அகழி எனும் அமிலமானது மகா மாயன் எனும் ஆன்மத்துகளின் உருகிய பாதரச ஆற்றலோடு கலப்புறும் தருணத்தில் பெரும் வெப்ப புகை மண்டலம் உருவாகும். இரு வேறு தன்மை உடைய பாதரசங்கள் ஒன்றோடு ஒன்று கலப்புறும் தருணத்தில் அமில புகை எனும் ஓர் வாயு மண்டலம் சிரசினில் உருவாகும். அவை யாவும் உள் மூளையில் மெல்லனவே பரவும். இன்றைய தருணம் முழுவதும் பரவி செயல்புரியும் அமில வாயுவிற்கு
மகா மாயனின் செயல்பாடுகளே மூல காரணமாகும். இவ்வாயுவானது இறைபணி ஏற்கும் அன்பு சீடர்களின் உள் மூளையில் பரவி செயல்புரியும். இறைபணி ஏற்கும் தருணம் இறைவனை நெருங்கிய ஒரு நிலை சித்திக்கும். குருதியானது நீர்த்து உயிர் கூட்டினை நெருங்கி செல்கையில் மனமானது உயிரினை நாடியே ஒடுங்கத் துவங்கும். மனம் ஒடுங்கும் தருணத்தில் சுவாசமும் ஒடுங்கத் துவங்கும். இறுதியில் பாதரசம் குருதியில் கலப்புறுவதினால் உயரிய நிர்மல அணுக்களின் அமில கழிவுகளும் விலகிடும். சுயம் என்பது வேரறுக்கப்படும். மகா மாயனின் பணி என்பது நான் எனது எனும் தன்மையை அழிக்கும். எனில் இறை பணியினை ஏற்போர் யாவரும் சத்குருவிற்கு கட்டுப்பட்டு இயங்கினால் ஆணவ மாய கழிவுகளின் வெளியேற்றத்தின் மூலம் உருவாகும் தீய செயல்பாடுகள் விலகிவிடும். உங்களது செயல்பாடுகளில் உருவாகும் மாற்றங்களை உணருங்கள். ஆணவ மாயை எனும் அமில வாயுவானது எண்ணம், சொல் மற்றும் செயல்பாடுகளில் கலப்புற்று உணர்வு நிலைகளையே அசத்தியமாக்க முனைந்திடும். இறைவனை அடைய முற்படும் தருணத்தில் இறுதியில் உருவாகும் ஆணவ மாயை என்பது பலரையும் இறைவனிடமிருந்து வெகு தொலைவிற்கு நீக்கிவிடும். எந்த ஒரு உயரிய மனிதரும் இச்சூழலை இறுதியில் கடந்தாக வேண்டும் என்பது சத்தியமாகும். இதனை கடப்பதற்கு உரித்தான எளிதான மார்க்கம் என்பதே சதா சர்வ காலமும் இறை நாமம் உரைப்பது மற்றும் சத்சங்கங்களை ஏற்பது என்பதாகும். நல்ல மானுட ஆன்மாக்களுடன் கூடி ஏற்கும் பணியின் மூலம் பெருத்த ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறிடும். மகா மாயை எனப்படும் ஆணவ மாயையினால் உருவாகும் அமில வாயுவினை சூழ்கின்ற ஆன்மாக்களால் மாத்திரமே நீக்க இயலும். எனில் எத்தருணத்திலும் இறை சிந்தனையுடன் அனைத்தும் இறைவனின் செயல் எனும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செயல் புரிபவர்கள் ஒன்று கூடி உரையாடுவது, இயங்குவது போன்ற செயல்களின் மூலம் ஒருவரது ஆன்ம ஒளி கற்றைகள் மற்றவோர் மானுடரின் சிரசினில் ஊடுருவி ஆணவ மாய கழிவுகள் எனப்படும் வாயு மண்டலத்தினை சீராக்கியே செயல் புரிந்திடும் என்றுணர்க. இத்தருணம் முதல் 108 தின எல்லை வரை ஸ்ரீ மகா மாயனாகிய சிவத்துளியானது உங்களது சிரசினில் நச்சு கழிவுகளை எரித்து அமில வாயுவாகவே வெளியேற்றிடும். சிரசினில் பரவும் ஆணவ கழிவுகள் எனும் அமில வாயுவானது உள் மூளையினில் வெப்பத்தினை பெருக்கும். இதனை உணர்ந்து ஏற்று கழிப்பவர்களே இறை நிலையை எய்திட இயலும். இத்தருணத்தில் இந்நிலையில் பலரும் தான் எனும் ஆணவ அமில வாயுவினால் சிதையுறுவர். எனில் அனைவரும் மிக விழிப்புணர்வுடன் கூடி செயல் புரியுங்கள். அனைத்து செயல்களுக்கும் இறைவனே மூல காரணம் என்பதனை உணருகின்ற தருணத்தில் ஆணவம் முற்றிலும் மறையும். அவ்விதம் இன்றி சுயத்தினை முன்னிறுத்துவோரிடம் கூடி பழகிட ஆணவ அமில வாயு அதிகரிக்கும். மகா மாயனாகிய எமது செயல் மாயையை உருவாக்குவது போல தோன்றினாலும் இறுதியில் அவற்றை அழித்து ஆணவமற்ற பொக்கிஷமாக உருமாற்றி ஆன்மாவினை பரமாத்மாவிற்கு அர்ப்பணிக்கும் தன்மையினை உருவாக்கும். அனைவரும் இத்தருணத்தில் உருவாகும் ஆணவ அமில வாயு எனும் மாயைதனை கடந்து சென்றுவிட
இறைவனை பூரண ஐக்கியமடையுங்கள். அனைத்தும் இறைவன் செயல் என்றே எண்ணி உரைத்திருக்க உயர்வடையலாம். கூடி ஆற்றும் செயல்கள் உத்தமத்தை அருளிடும். எனினும் இறைவனுக்கே தன்னை சமர்ப்பணம் புரிபவர்கள், சத்குருவாகிய அகத்தியருக்கே தன்னை பூரணமாக சமர்ப்பிப்பவர்கள் ஆகியோருடன் கூடியே பணியாற்றிட ஆணவ அமில வாயு எனும் மாயை எளிதாய் நீங்கிவிடும். ஒரு மானுட சிரசினில் உருவாகும் கழிவுதனை மற்ற ஓர் மானுட ஆன்மாவின் இறை சக்தியால் மாத்திரமே நீக்க இயலும். எனில் சரணாகத நிலையினில் செயல் புரிவோருடன் ஒன்றிணைந்து இயங்கி ஆணவ மாயைதனை கடந்து இறைவனை அடைய முற்படல் வேண்டும். அசத்தியம் என்பது இறைவனை விடுத்து வெகு தொலைவிற்கு ஈர்த்துச் சென்றுவிடும். மேலேற்றம் கண்ட உருகிய குருதியானது அமில வாயுவினால் மீண்டும் வற்றத் துவங்கும். நீர்த்த நிலையில் மேலேற்றம் புரியாது கீழ்நிலைகளை எய்திடும். மகா மாயனாகிய யாம் உருவாக்கும் கழிவு நீக்க செயலினை உணர்ந்து ஏற்று உய்வுறக் கடவது. ஸ்ரீ மகா மாயனின் பூரண ஆசிகள்.